பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனே, நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் அந்த புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு இன்னையிலிருந்து அதை ஒரு கண்ணோட்டமாக பார்க்க போறோம். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் இந்த புத்தகத்தை எனது லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எழுதின அந்த லூக்கா, வைத்தியன் என்று சொல்லப்படுகிற, வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு சொல்லப்படுகிற அவர் தான் எழுதினார். அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த முதலாவது வசனத்திலே சொல்லிடுவாரு, தேயுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அதுதான் இந்த முதலாம் பிரபந்தம் தான் லூக்கா சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷத்தில் அவர் எதை எழுதினார்? அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து அதற்கு பின்பு அவர் என்ன செய்தார்? செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் முதலாம் பிரபந்தத்துல எழுதினார். இப்ப என்ன செய்கிறார்? அவர் இரண்டாம் பிரபந்தத்தை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அதுதான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். எப்படி லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எப்படி தேயோபிலுவுக்கு எழுதினாரோ அதே போல இந்த இரண்டாம் பிரபந்தம் என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாக வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் உரியதை லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி முடித்தார். அதற்கு பின்பு நடந்த சம்பவத்தை என்ன செய்கிறார்? அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலே அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த லூக்கா சுவிசேஷ இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்கிற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிராக்சிஸ் PRAXIS அப்படிங்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆதிகால கிறிஸ்தவர்களினுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துல, ஆதிகால கிறிஸ்தவத்துல அப்போஸ்தலர்களா இருந்தவர்கள், முக்கிய விசுவாசிகளா இருந்தவர்கள், அவர்கள் செய்த பெரிதான செய்கையை குறிக்க பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த பிராக்சிஸ் என்கிறதான வார்த்தை. அவர்கள் செய்த பெரிதான செய்கையை குறிக்க என்ன செய்தாங்க? ப்ராக்சிஸ் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த வார்த்தையிலிருந்து தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடைமுறையில அவங்க செய்த காரியங்களை சொல்லுகிற வண்ணமாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்கிறதான பெயர் வந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தல புத்தகத்தை ஏற்கனவே நான் சொன்னபடி இரண்டாம் பாகமாக லூக்கா எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது பிரபந்தத்துல என்ன எழுதுகிறார்? முதலாம் பாகமாகிய லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்தது முதல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் உபதேசித்தார் என்பதை குறித்து எழுதினார். இப்ப இரண்டாம் பிரபந்தத்துல என்ன எழுதுகிறார் என்றால், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிட்டார். அந்த பரிசுத்தம் ஆவியானவர் மூலம் அப்போஸ்தலர்களை வழிநடத்தியதையும் அவர்கள் செய்த உபதேசத்தையும் ஊழியத்தையும் குறித்த ஒரு வரலாற்று பதிவு தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதாவது முதலாம் பிரபந்தத்தை எழுதுகிறார். அவர் எனது உலகத்துல இருந்த நாட்கள்ல என்னெல்லாம் செய்தாரு அப்படிங்கிறத, என்னெல்லாம் உபதேசித்தாரு அப்படிங்கறத எழுதுகிறார். இரண்டாம் பாகமாகிய இந்த இரண்டாம் பிரபந்தமாகிய அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதுகிறார். அப்போஸ்தலர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக என்னெல்லாம் செய்யப்பட்டது, எப்படியெல்லாம் வழிநடத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் உபதேசித்தார்கள் குறித்ததை எழுதுகிறது தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்பதை பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்துல சபையினுடைய முதல் 30 முதல் 35 ஆண்டுகள் வரலாற்றை என்ன செய்கிறது? இந்த அப்போஸ்தல நடபடிகள் சொல்லுகிறது. முதல் சபை, ஆதி சபையில
30 முதல் 35 ஆண்டுகள் நடந்த வரலாற்றை சொல்லுகிறது தான் இந்த அப்போஸ்தல புத்தகமா காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா முதல் 12 அதிகாரங்கள்ல மொத்தம் 28 அதிகாரங்கள் நம்முடைய அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்துல காணப்படுகிறது. அதுல முதல் 12 அதிகாரங்களிலே பிரதானமாக இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு. கடைசி 16 அதிகாரங்களிலே பிரதானமாக இருப்பவர் பவுலாய் காணப்படுகிறார். முதல் 12 அதிகாரங்களிலே பிரதானமாக இருப்பவர் பேதுரு. பேதுரு செய்த ஊழியத்தை மையமாக வைத்துதான் முதல் 12 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி 16 அதிகாரங்கள்ல பிரதானமாக பவுல் செய்த ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல விவரிக்கப்பட்ட சம்பவங்கள்ல சில குறிப்பிட்ட சம்பவங்கள்ல வச்சு பார்க்கும்போது லூக்கா பவுலுடைய பயண துணையாக இருந்ததை குறிப்பிடுகிறத பார்க்க முடியும். என்னென்ன சம்பவங்கள் அப்படின்னா, லூக்கா அதாவது மிஷினரி பயணத்தின் போது, 2ஆம் மிஷினரி பயணத்தின் போதும் 3ஆம் மிஷினரி பயணத்தின் போதும் ரோமாபுரியிலே சிறையாக பவுலை வைத்திருந்த போதும் அவருக்கு துணையாக இருந்தவர் இந்த லூக்கா என்பதை குறித்து நம்ம இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்க முடியும். அதை குறித்து எப்படி நம்ம அதை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 16ஆம் அதிகாரத்துல பவுலுடைய 2ஆம் மிஷினரி பயணத்துல பார்க்க முடியும். அவர் 15ஆம் அதிகாரத்திலிருந்தே அவருடைய 2ஆம் மிஷினரி பயணம் துவங்குகிறது. இந்த 16ஆம் அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்திலே பார்க்கும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்த லூக்கா 10வது வசனத்துல பார்க்கும்போது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டோம். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல நாங்கள் சொல்லும் போது எதை குறித்து சொல்லணும்? நானும் அதுல கூட இருந்தாதான் நான் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் பேசிக்கொண்டோம், இல்ல நாங்கள் இதை செய்தோம்னு சொல்ல முடியும். இல்ல நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்கள்னு சொல்லுவோம். அதுலதான் இந்த இடத்துல நாங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறதுல பார்க்கும்போது இந்த மக்கதோனியா தரிசன சம்பவத்துக்கு இடையிலே இவர் என்ன செய்கிறார்? லூக்கா இந்த பவுலுடைய மிஷினரி பயணத்தோடு சேர்ந்து கொண்டதை நம்ம பார்க்க முடியும். இதுல வைத்து பார்க்கும்போது 2ஆம் மிஷினரி பயணத்திலே பவுலோடு கூட யார் இருந்திருக்கிறது? இந்த லூக்கா இருந்திருக்கிறது நமக்கு தெளிவா இருக்கிறது. அடுத்துள்ள வசனங்கள்ல எல்லாம் நாங்கள் சொல்லுகிறார். 13வது வசனத்துல ஓய்வு நாள் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சினருக்கு வழக்கமா அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது அங்கே 3ஆம் மிஷினரி பயணம், அந்த 18ஆம் அதிகாரத்திலிருந்தே 3ஆம் மிஷினரி பயணம் தொடங்குகிறது. அந்த 3ஆம் மிஷினரி பயணத்துல 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்துல எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது எங்களுக்காக காத்திருந்தாங்க, நாங்கள் என்ன செய்தோம்? சேர்ந்து கொண்டு அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி அப்படி பார்க்கும்போது இந்த 3ஆவது மிஷினரி பயணத்தின் போதும் பயண துணையாக பவுலினோடு இவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த லூக்கா இணைந்து செயல்பட்டதை பார்க்க முடியும். அடுத்ததாக 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் முடிய நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்க என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த பவுல் என்ன செய்கிறார்? கூட இருந்த பவுலோடு கூட அவர் அந்த இடத்திலே ரோமாபுரியிலே சிறையில 2 ஆண்டுகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த 2 ஆண்டுகளிலே தான் அவர் என்ன செய்கிறார்? பிலமோன் நிருபத்தையும் கொலோசியர் நிருபத்தையும் எழுதினதாக சொல்லுகிறது. அந்த சிறையிருப்பின் போதும் 2 ஆண்டுகளும் லூக்கா என்ன செய்கிறார்? கூட இருந்திருக்கிறத நாம பார்க்க முடியும். இதை குறித்து கொலோசியர் நிருபத்திலையும் சரி, பிலமோனுக்கு எழுதுகிற அந்த நிருபத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரத்திலே 14
14வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பிரியமான வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து என்ன செய்கிறது, எதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதாவது ரோமாபுரியிலே சிறையாக வீட்டு சிறையாக பவுல் 2 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயும் இந்த லூக்கா என்ன செய்கிறார், இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதின இந்த லூக்கா அவருக்கு உறுதுணையாக இருந்ததை பார்க்க முடியுது. பிலோமோன் 23-24 வசனங்களே பார்க்கவும் லூக்காவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த லூக்கா, இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை எழுதின லூக்கா இறுதி வரை பவுலோடு பயணத்துணையாக ஊழியத்திலே உறுதுணையாக இருந்த ஒரு வைத்தியனாக காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் இது எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கலாம் என்கிற கருத்தை குறித்து பார்க்கும்போது கிபி 64 68 இடைப்பட்ட காலத்துல என்ன செய்கிறார், பவுல் மரணம் அடைகிறார். அதற்கு பின்பு பார்த்தோம்னா கிபி 64 நீரோ மன்னன் என்ன செய்கிறார், உபத்திரவத்தை, கிறிஸ்தவர்களை அதீத உபத்திரவத்துக்கு நேராக கொண்டு போகிறார். அந்த நாட்கள் எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்படுகிறது, தீக்கிரையாக்கப்படுகிறது. இந்த சம்பவம் எதுவுமே என்ன செய்யப்படவில்லை, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்துல என்ன செய்யப்படவில்லை என்றால் எழுதப்படவில்லை. இதனால என்ன சொல்லுகிறாங்கன்னா, இந்த புத்தகம் கிபி 60 62 இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த புத்தகத்தை லூக்கா எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது, பார்க்க முடியும். ஏன்னா பவுலின் மரணம், பவுல் 64க்கும் 68க்கும் இடைப்பட்ட காலத்திலே மரணம் அடைந்திருக்கலாம் என்று கருத்து நிலவுகிறது. 64 நீரோ மன்னன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பயங்கரமான ஒரு உபத்திரவ காலம் நடைபெறுகிறது. இதை குறித்து எதுவும் எழுதப்படாததுனாலே கிபி 60 62க்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த புத்தகத்திலே 28 அதிகாரங்களும் 100 வசனங்களும் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகம் அநேக காரியங்களை இணைக்கிற பாலமாக காணப்படுகிறது. அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா 4 காரியங்களை என்ன செய்கிறது, ஒரு இணைக்கிற ஒரு பாலமாக இந்த புத்தகம் காணப்படுகிறத பார்க்க முடியும். கிறிஸ்துவையும் சபையும் இந்த புத்தகம் முதலாவது பார்க்கணும்னா, இந்த புத்தகம் இல்லை, அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் நம்முடைய வேதாகமத்துல இல்லைன்னா ஆதி சபையை குறித்து நம்ம அறிந்திருக்கவே முடியாது. இன்னும் பார்த்தோம்னா பவுல் எழுதின நிருபங்களை குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்கும் கடினமாயிருக்கும். அதனால இந்த புத்தகம் ஒரு இணைக்கிற பாலமாய் காணப்படுகிறது. எதையெல்லாம் இணைக்கிறது, முதலாவது கிறிஸ்துவையும் சபையும் இணைக்கும் பாலமாக காணப்படுகிறத பார்க்க முடியும். அதாவது இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் உபதேசித்தார், அவர் அற்புதங்களை செய்தார், அவர் என்ன செய்யறார், அநேக காரியங்களை செய்து இந்த உலகத்துல ஜனங்களை ஆண்டவராகிய அதாவது தம் பக்கம் இழுத்து கொண்டார். ஆனால் அதுக்கப்புறம் எனது அப்போஸ்தல மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனது உபதேசித்ததும் சபையை ஸ்தாபித்ததும் மான காரியங்களை இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் விளக்குகிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது என்ன செய்தார், என்ன பண்ணினார் என்பதை நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சுவிசேஷ புத்தகங்கள் 4 சுவிசேஷ புத்தகங்களும் விளக்குகிறது. அவர் பரமேறி விட்டார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறின பிறகு நமக்காக தன்னையே முழுவதுமாக பலி செலுத்தி அவர் பரமேறி கொண்டார். அதற்கு பின்பும் ஆண்டவருடைய கிரியைகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதற்கு இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் மாத்திரமே நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர்களை கொண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர்களும் உபதேசித்தார்கள், அப்போஸ்தலரும் அற்புதங்களை செய்தார்கள், அவர்களும் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக நின்று செய்தார்கள், அநேக எதிர்ப்புகளையும் சந்தித்து இந்த உலகத்திலே ஒரு சபையை ஸ்தாபித்தார்கள் என்பதை விளக்கி காட்டுவதற்கு நமக்கு இந்த அப்போஸ்தல புத்தகம் நமக்கு உதவியா இருக்கிறத பார்க்க முடியாது. அதனால கிறிஸ்துவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபையையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருக்கிறது இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகமாய் காணப்படுகிறது. அதற்கப்புறம் சுவிசேஷத்தையும் நிரூபங்களையும் இணைக்கிற பாலமா என்ன செய்கிறது காணப்படுகிறத பார்க்க முடியும். சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர் அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களுக்கு இடையில ஒரு தொடர்பை உண்டாக்குகிறது இந்த
அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம். ஏன்னா சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நிறைவேறி முடிந்தது. இப்ப நிரூபங்களுக்கு இப்ப இது இல்லாம ரோமர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே புரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை கொண்டும் செய்தார் என்பதை நிரூபித்து அந்த நிரூபங்களையும் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சுவிசேஷங்க புத்தகத்தையும் நமக்கு இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் விளங்குகிறது நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும்போது 2 உடன்படிக்கையையும் இணைக்கிற பாலமாய் காணப்படுகிறது. நமக்கு தெரியும் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று. அதாவது பழைய உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியை மையமாக வைத்து செயல்பட்டதை பார்க்க முடியும். இப்போ புதிய உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தமக்காக முழுவதும் பலியாக நியாயப்பிரமாணத்தை மையமாய் வைத்துதான் பழைய உடன்படிக்கை காணப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே நியாயப்பிரமாணம் முழுவதையும் தமக்காக நிறைவேற்றினார் என்பதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து புதிய உடன்படிக்கை காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்ப எப்படி இதுக்கு என்ன ஒரு டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா, ஒன்றை குறித்து பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், பிரதான ஊழியம் பிரசுத்த ஆவியானவருடைய பிரதான ஊழியம் எப்படி இருந்தது, தேவனுடைய ஜனங்களை வெளியரங்கமாக அபிஷேகம் செய்வதாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்ப அதற்கு எடுத்துக்காட்டாக மோசே எடுத்து பார்த்தோம்னா என்னாகும் 11ஆம் அதிகாரத்திலே அதாவது ஆவியானவரை பெற்றவங்க என்னது வெளியரங்கமாய் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். என்னாகவும் 11ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்துல சொல்லுவோம் பார்க்கும்போது, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனத்தின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன் அப்படின்னு சொல்லத பார்க்க முடியும். அப்போ இதுல என்னது, ஆண்டவர் சொல்லுகிறார், இது மோசையை பார்த்து உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படிங்கிறது ஒரு வெளியரங்கமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது அங்க ஒத்தினியில ஆண்டவர் அபிஷேகம் பண்றத பார்க்க முடியும். 10வது வசனத்துல அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக எதையாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் எந்த மனிதனை தெரிந்து செய்கிறாரோ அவன் மீது ஆண்டவராய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்பட்டது, வெளியரங்கமாய் செயல்பட்டதை பார்க்க. அதே மாதிரிதான் கிதியோனுக்கு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சவுலுக்கும் அப்படிதான் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சவுல் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அவர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனம் பேசுவார். அப்ப தீர்க்க தரிசிகளில் ஒருவனுங்கிறதான வழக்கு சவுலை குறித்து உண்டானதை பார்க்க முடியும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையிலே எப்படி காணப்பட்டார் என்றால் வெளியரங்கமாய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் என்ன செய்தார், ஒரு பர்டிகுலர் மனுஷனை தெரிவு செய்து அவன் மேல் அவர் தங்கி அந்த காரியத்தை அவனை கொண்டு செய்து நிறைவேற்றி விட்டு அவனை விட்டு போய்விட்டதாக, அந்த மனிதனை விட்டு போய்விட்டதாக நம்ம என்ன செய்கிறோம் வேதத்துல. இன்னும் அநேகருக்கு பார்க்கும்போது சிம்சோனை குறித்து பார்க்கும்போது ஆவியானவர் பலமாய் இறங்கும் போது அவர் எதை வேணுமாலும் சில கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அநேகரை கொலை செய்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது தேவை வரும்போது ஒரு மனிதன் மேல வெளியரங்கமாய் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயத்திலே தங்குகிறதை பார்க்க முடியும். அதுதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது மேல்வட்டரையில கூடிய இந்த மக்கள் மத்தியில ஆண்டவர் என்ன செய்தார், இறங்கி வந்தாரோ அன்றிலிருந்து அவர் என்ன செய்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோட இருதயங்களிலே
தங்கி வாசம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதேதான் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருந்தீர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலயமாய் நம்மை பார்த்து நம்முடைய இருதயங்களிலே புதிய ஏற்பாட்டிலே வாசம் செய்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி ரோமர் 8:9-11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் வந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்ப சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களே தங்க வேண்டும் என்பது அவசியமாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு தனி மனிதன் மேலே வந்திறங்கி அவனை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு அவர் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் மேலும் தங்கி இருக்க வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. அவர் தங்கி இராவிட்டால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயங்களிலே தங்காவிட்டால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் ஒரு நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் உயிரடைய வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு செல்ல வேண்டும் என்றால், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியான தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளியரங்கமாய் அல்ல, அவர் நம்முடைய இருதயங்களே வாசம் பண்ணுகிறாராய் காணப்படுகிறது. இந்த ரெண்டையும், இந்த புதிய உடன்படிக்கையும் இந்த பழைய உடன்படிக்கையையும், பழைய உடன்படிக்கை கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாய் கடந்து போனார். புதிய உடன்படிக்கை அவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்த சத்தத்தோடு ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்தார் என்பதை தெரியாவிட்டால் நமக்கு இந்த காரியங்கள், இந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கும். அப்போ இதை இணைப்பதற்காக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் காணப்படுகிறத பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, யூதர்களையும் புறஜாதிகளையும் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் காணப்படுகிறத பார்க்க முடியும். யாரெல்லாம்? யூதர்களையும் புறஜாதிகளையும். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்து யூதர்கள் மேன்மையானவர்களாய் காணப்பட்டதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது சபையானது யூதர்களுக்கு மாத்திரமானது அல்ல, புறஜாதிகளுக்கும் சர்வ தேசங்களுக்கும் உரியது என்பதை பதிவு செய்கிறது இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்காகவும் அநேக அற்புதங்களை செய்தார், அதில் ஏதும் சந்தேகம் இல்லை. ஆனால் சுவிசேஷகர், அதாவது அப்போஸ்தலர்களை கொண்டும் புறஜாதி தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கடத்தி சென்று அந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சபை, ஆண்டவர் இந்த உலகத்திலே உருவாக்குகிற சபை, மனவாட்டியாகிய சபை யூதர்களுக்கு மாத்திரமானது அல்ல. அது புறஜாதிகளுக்கும் சர்வ தேசங்களுக்கும் பொதுவானது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் காணப்படுகிறத பார்க்க முடியாது. அதுக்கு சான்றாக தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுற பேதுருவுக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல
15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ அசுத்தம், பேதுரு எனது புறஜாதிகளை அசுத்தமாய் எண்ணிக்கொண்டு இருந்த போது தேவன் பரிசுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே என்கிற ஒரு சத்தத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல, அந்த தரிசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9 முதல் 15 வரை நாம் வாசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நாம் கண்டுகொள்ள முடியாது. என்ன, ஆண்டவர் துப்பட்டியிலே அசுத்த ஜீவராசிகள் இருப்பதாக காண்பித்து அதை என்ன செய்கிறார், புசிக்கும்படியாய் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அசுத்தமாக்கினதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதேன்னு சொல்லி புறஜாதிகளுடைய வீடுகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் சென்று புறஜாதிகளையும் ஆண்டவருக்காக சொந்தமாக்கி கொண்டார். அது யூதர்களுக்கு மட்டும் என்கிற நிலைமையில் இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கும் இந்த மகா பெரிய சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது. கிடைத்திருக்கிற வாய்ப்பே இல்லை. அப்போஸ்தலனாகிய தோமா நம்முடைய இந்திய தேசத்துக்கும் நம்முடைய தமிழகத்துக்கும் கடந்து வந்திருக்க மாட்டார். அப்போ புறஜாதிகளையும் யூதர்களையும் இணைக்கிற பாலமாகவும் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் காணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் உள்ள நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் காணப்படுகிறது. அதையெல்லாம் வருகிற நாட்களிலே நம்ம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்துல கடந்து வந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை பாராட்டின பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.